இன்றைக்கு நாம் தான் கோத்திரத்தாரிலிருந்து கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான முதல் பாடம் இருக்கணும் என்றால், நாம் இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்காக தேவன் நம்மை இங்கே வைக்கவில்லை. இந்த உலகத்தின் கலாச்சாரத்தோடு ஒத்து போகும்படியாக தேவன் நம்மை இங்கே வைக்கவில்லை. இன்றைக்கு பல விசுவாசிகளுடைய குடும்பத்தில் இன்னும் அந்த பழைய வாழ்க்கையின் கலாச்சாரத்தை தான் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நல்ல நாளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் ஜாதியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் மூட நம்பிக்கைகள் மூலமாக அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அவர்களை பிரியப்படுத்தணும், அந்த சொந்தக்காரை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் என்று அவருடைய வாழ்க்கையில தெய்வீக பயத்தில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க அழைப்பை இழந்து விட்டு மற்ற மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக அந்த ரட்சிப்பின் அந்த வைராக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை நோக்கி தேவ வார்த்தை இன்று காலையில் வருகின்றது. ஐயா, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஐயா. உங்க பழைய வாழ்விற்கும் பழைய வாழ்வின் பழக்க வழக்கங்களுக்கும் சடங்காச்சாரத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி தேவை. இன்றைக்கு நீங்களும் நானும் ரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள் ஐயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜாதி அல்ல. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பழைய பழக்க வழக்கத்தின் சடங்காச்சாரம் நம்மளை பிடித்து வைக்கணும் அவசியம் இல்லை. இயேசு நம்மை விடுவித்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய சொந்தக்காரங்களுக்கும் சாட்சியாக இருக்கும்படியாக தான் தேவன் உங்களை பிரித்தெடுத்தாருங்க. அவங்களோட ஒத்து போவதற்காக, அவங்களை பிரியப்படுத்துவதற்காக, அவங்களை எப்படியாவது நல்ல சந்தோஷமா வைக்கும்படியாக தேவன் உங்களை அழைக்கவில்லைங்க. இயேசு சொன்னார், அந்த பூமிக்கு வந்த பொழுது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும், ஒரு தாய்க்கும் மகளுக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் பகை உண்டாகும்படியாகவே நான் வந்திருக்கிறேன் சொன்னார். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் போராட்டம் இருக்கதான் செய்யும், நிச்சயம் பலர் எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனால் நீங்களும் நானும் நமக்குள்ள ஒரு நிச்சயம் வேணும். இயேசு என்னை தெரிந்து கொண்டார். நான் சேற்றில் முழுகி கொண்டிருந்தேன், நான் பாவத்தில் முழுகி கொண்டிருந்தேன், நித்திய அழிவை நோக்கி கொண்டு போயிருந்தேன். ஆனா அவர் என்னை தேடி வந்தாருங்க, என்னை தூக்கி எடுத்தாருங்க, என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினாருங்க. ஆகையால் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் பழைய வாழ்வுக்கு திரும்ப மாட்டேன், பழைய பழக்கத்திற்கு நான் திரும்ப மாட்டேன். ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அவர் என்னுடைய இரட்சகர் இயேசு ஒருவரே. அவருக்காகவே, அவரை பிரியப்படுத்தும்படியாக என் வாழ்க்கையை வாழ விரும்புகின்றேன்.